நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு அன்மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ த பப்ளிக்கு என்ன பண்ணுறாங்க, அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரைட்டர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ மேபி ஒரு 2 அண்டர் ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 3 அண்டர் ரைட்டர்ஸ் இருக்காங்க, மேபி 5 ஆர் சம்திங். ஸோ அண்டர் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்டர் ரைட்டர் ஏபிசி. ஸோ இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ பட் ஹியர் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் எந்த அண்டர் ரைட்டர் வந்து பப்ளிக் சேல் பண்ணுறாங்கன்றது தெரியாது. அப்போது அது தெரியணுன்னா என்ன பண்ணும், அந்த ஷேர்ஸில் வந்து யார் சேல் பண்ணுறாங்களோ அந்த அண்டர் ரைட்டரோட ஒரு மார்க்கிங், இட்ஸ் நத்திங் பட் ஒரு மார்க்கிங் மாதிரியோ இல்லை அந்த கம்பெனியோட ஏன்ற மாதிரி ஏதாவது ஒரு சீல் மாதிரியோ, ஸோ ஏதாவது ஒன்று ஒரு ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நாட் சீல், இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டாம்ப். அது ஒரு அந்த கம்பெனியோட ஸ்டாம்போ இல்லை அவங்களோட மார்க்கிங்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னதுன்னா மார்க்கெட் ஷேர்ஸ். ஸோ இன்னும் கிளியராக சொன்னால், அண்டர் ரைட்டர்ஸ் வென் தே ஆர் செல்லிங் டு டேரக்ட் பப்ளிக், ஸோ தே வில் மேக் த மார்க்கிங். ஸோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கிங்ன்றது அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை ஹூ ஹாஸ் சோல்டு த ஷேர் டு தி பப்ளிக். பிகாஸ் இதெல்லாமே என்னது கமிஷன் பேஸஸ் தான். ஸோ யார் எவ்வளோ ஷேர் விற்றுருக்காங்க அப்படின்றது என்ன பண்ணணும், கம்பெனிக்கு வந்து தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸில் வந்து நான் விற்றுருக்கேன் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அண்டர் ரைட்டர்ஸ் அவங்களோட நேம் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் மார்க்கிங். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அன்மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ், தே ஆர் இஷ்யூட் பை த கம்பெனி டு த பப்ளிக் டைரக்ட்லி. ஸோ இது என்ன பண்ணும், அன்மார்க்கெட் அப்படின்றது என்ன மீனிங்னா, பப்ளிக்கு டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஷேர்ஸை விற்கிறதுக்கு கான்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. இஃப் அண்ட் தே ஆர் அண்டர் ஓன் இன்ட்ரெஸ்ட், கம்பெனி அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அகைன் தே ஆர் செல்லிங் தேர் ஓன் ஷேர்ஸ் டு தி பப்ளிக் ஆல்சோ. ஸோ எவ்வளோ முடியுமோ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஆல்சோ செல்லிங் த ஷேர்ஸ் டு தி பப்ளிக். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் பண்ணுறது, அவனோட விருப்பத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப்டர் பியாண்ட் த கான்ட்ராக்ட் கொடுத்தது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க அவனோட ஷேர்ஸை அவனால் எவ்வளோ முடியுமோ என்ன பண்ணுறான், பப்ளிக்கு சேல் பண்ணுறான். ஸோ அவனோட ஷேர்ஸை பப்ளிக்கு விற்கும்போது என்ன பண்ண தேவையில்லை, கம்பெனி இட் டசன்ட் வாண்ட் டு மேக் எனி மார்க்கிங். ஸோ அதுக்கு தான் என்னது இது அன்மார்க்டு. ஸோ எந்த ஒரு மார்க்கிங்குமே என்னோடய பொருளை நான் விற்கிறதுக்கு என்ன தேவையில்லை, நான் விற்றுருக்கேன் அப்படின்றதுக்கான மார்க்கிங் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இவனுக்கு அதில் எந்த கிரெடிட்டுமே கிடைக்க போகிறது கிடையாது. பிகாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுத்தாச்சு, எல்லா ஷேர்ஸுமே கொடுத்தாச்சு. ஸோ அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஹீ இஸ் செல்லிங் த ஷேர்ஸ், பட் அதோட பெனிஃபிட்ஸ் அவனால் இது பண்ணிக்க முடியாது. ஹி ஹேஸ் டு கிவ் ஆல் த பெனிஃபிட்ஸ் டு தி அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா, ஸோ அன்மார்க்கெட் இஸ் நத்திங் பட் company when they are selling directly to the public is known as unmarked shares. Okay, so நம்ம ஒரு மாடல் சம் மட்டும் இப்போ பார்க்கலாம், illustration sum. ஸோ illustration sumல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து Bharat Limited issued 1,50,000 equity shares. The whole of the issue was underwritten as follows and 50% 30. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல். ஓகேவா, இப்போ கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்கிறது எப்படி புரியும்னு பார்த்தீங்கன்னா, இதை டோட்டல் ஆட் பண்ணி பாருங்களேன். அண்டர் ரைட்டர்ஸ்க்கு டோட்டலாக 1,50,000 பட் 100% கொடுத்துருக்காங்க. 50, 25, 25 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது, 100 வந்துடுதா. ஸோ அப்போ என்ன மீனிங்னா, இங்கிட்ட இருக்க எல்லா ஷேர்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. தட் இஸ் நோன் அஸ் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். ஓகேவா, ஸோ இது கொஷினில் எங்கேயும் மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த்ரூ திஸ் வே. ஸோ வென் வி ஆர் ஆடிங் திஸ் வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் 1,20,000 ஷேர்ஸ் were received in all. மொத்தமாக எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, 1,20,000 ரிசீவ் ஆயிருக்கு. அவுட் ஆஃப் விச் அப்ளிகேஷன் ஃபார் 30,000 shares bears the stamp of X. ஸோ யாரோட ஸ்டாம்ப் இருக்கான், 30,000 ஷேர்ஸ்க்கு எக்ஸோட ஸ்டாம்ப் இருக்குது. அண்ட் Y எவ்வளோ ஷேர் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000. and the last one Z sales, Z is been selling 30,000 shares.
and the remaining applications for 45 shares did not bear any stamp. ஸோ என்னது ரிமைனிங் அப்ளிகேஷன் ஆஃப் 45க்கு என்ன இல்லையா எந்த ஸ்டாம்ப் மேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்மார்க்டு. அன்மார்க்டுன்றது என்ன சொல்லியிருந்தேன் கம்பெனி டைரெக்டாக பப்ளிக்கு சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அன்மார்க்டு. அது என்னது கம்பெனியோட ஓன் விஷ் அவனோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லை இஃப் சம் பர்சன் இஸ் வில்லிங் டு கெட் ஹிஸ் ஷேர்ஸ் ஸோ அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுறான் ஹீ இஸ் செல்லிங் ஹிஸ் ஷேர்ஸ் டு தி பப்ளிக். ஓகேவா தட் இஸ் நோன் அஸ் அன்மார்க்டு. ஸோ மார்க்கெட் அன்மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மார்க்கெட்டுன்றது அண்டர் ரைட்டர்ஸ் அவனோட ஸ்டாம்பையோ அவனோட சீலையோ என்ன பண்ணுறாங்க தே ஆர் ஃபிக்ஸிங் இன் தி ஷேர்ஸ். ஒரு ஸ்டாம்ப் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு மார்க்கிங் மாதிரியோ பண்ணுறதுக்கு பேர் தான் மார்க்கெட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் go with the gross liability. So what is this gross liability? ஸோ இந்த gross liabilityன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் அவனுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க 50%, 25%, 25%. டோட்டலாக எவ்வளோ இருக்குது 1,50,000. ஸோ முதல்ல நம்ம என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்கிங்ஸ் இது இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கிங்கில் பார்த்தோன்னா நம்ம போட வேண்டியது என்னென்னா ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோடது ஒரு ரேஷியோ முதல்ல எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஸோ வி ஹேவ் டு டேக் த ரேஷியோ. ஸோ ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு ரேஷியோ எடுக்கிறது ஈஸி 50. ஸோ அந்த பர்சன்டேஜில் என்ன பண்ணிக்கலாம் வி கேன் டேக் தி ரேஷியோ. ஸோ 1:25 நம்ம கட் பண்ணிக்கலாம் 1:1:2. ஓகேவா ஸோ இப்போது ஏயோட gross liability எவ்வளோ அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் 1,50,000 1,50,000 யாரோடது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோடது போடும்போது என்ன பண்ணலாம் 2/4 ஏன்னா இது ஆட் பண்ண என்ன வரும் 2 + 1 + 1. ஸோ அதுதான ரேஷியோ கீழே போடணும். மொத்தமாக 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ 4ல் ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க 4ல் 2 இவங்கிட்டே இருக்கு. ஸோ வில் பி கெட்டிங் 75,000 ஷேர்ஸ் யார்கிட்ட எக்ஸ் கிட்ட. ஸோ ஒய் பார்த்தீங்கன்னா அகெயின் 1,50,000 into 1/4. ஸோ 1/4லாம் போட தேவையில்லை பட் உங்களுக்கு கரெக்டாக டிவைடட் பை 4 போட்டாலே கேன் கெட் த வேல்யூ. இட் இஸ் 37,500 ஷேர்ஸ். தென் இசட் ஸோ டிவைடட் பை 4 போட்டுக்கலாமா divided by 4 again you get the same because ரெண்டு ரேஷியோ சேம் தானே. ஸோ 37,500. okay ஸோ 37,500. ஸோ இதில் அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா we should know the எதுலேருந்து எடுக்க போகிறோன்னா ரிசீவ்ட் ஷேர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லயபிலிட்டின்றது தாண்டி நம்மளுக்கு எது முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு. ஸோ ரிசீவ்டோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்டு அண்ட் அன்மார்க்டு இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதுன்னா ரிசீவ்டுன்றதுக்கு. ஸோ ரிசீவ்ட் ஷேர்ஸ் ஸோ இந்த ரிசீவ்ட் ஷேர்ஸை எதெல்லாம் சேர்ந்துருக்கும் அந்த ரிசீவ்ட் ஷேர்ஸ் கொடுத்த பார்த்தீங்கன்னா மார்க்டு ஷேர்ஸ் மார்க்டு அப்ளிகேஷன் plus unmarked. ஓகே ஸோ ரிசீவ்ட் ஷேர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எதோட காம்பினேஷன் ரிசீவ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மார்க்கெடுன்றது யார் சேல் பண்ணுறது அண்டர் ரைட்டாக சேல் பண்ணுறது. ஓகேவா அன்மார்க்கெட்ன்றது கம்பெனியோட டைரக்ட் சேல்ஸ் டு தி பப்ளிக். ஓகேவா ஸோ இப்போது மார்க்கெட் எவ்வளோ அன்மார்க்கெட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது ரிசீவ்டு அப்படின்னு. ஓகேவா இப்போ ரிசீவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the received is 1,20,000. ஓகேவா ஸோ ரிசீவ்டு வந்து 1,20,000. ஸோ இதுலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் மார்க்கெடு இது கொடுத்துருக்கா.
in questionல பாருங்க, out of these out of which applications for 30,000, 15,000, 30,000 இது எல்லாமே என்னது? So all these are received in all, out of which applications for 30,000 stamp of X. So அந்த stamp of X நால என்னது? ஸோ யார் விற்றுருக்காங்க? அண்டர் ரைட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. அண்டர் ரைட்டாக சேல் பண்ணதெல்லாம் என்னது? மார்க்கெடு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? அன்மார்க்கெடு வந்து 45,000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே பிரிச்சே கொடுத்துட்டாங்க, நம்ம எதுவும் திருப்பி பிரிக்க தேவையில்லை. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெடை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 30,000. யாரோடது? எக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ் சேல் பண்ணுறது. ஓகே, மேக் இட் equal to போட்டு எக்ஸ். அண்ட் அடுத்தது மார்க்கெட் யாருது? 15,000 ஒய். தென் 30,000 இசட். ஓகேவா? ஸோ இது மூணு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? So 75,000 shares are marked. Okay. And unmarked என்ன கொடுத்திருக்காங்க? So unmarked is 45,000 shares. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be getting the receipt. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, if you want to know the answer எக்ஸாக்டாக எவ்வளோ நம்மளுக்கு லயபிலிட்டி வரும் அப்படின்றது கரெக்டாக தானே க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? அந்த சம்மில் சம்மோட லாஸ்ட் வேல்யூ வச்சு we can make the cross verification. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது இதோட ஃபார்மேட். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்கில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும்? கிராஸ் லயபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்ளிகேஷன் ஷுட் பி டிடக்டட். ஸோ மார்க்கெட் அப்ளிகேஷன் மைனஸ் பண்ண பிறகு அகெயின் யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் த அன்மார்க்கெடு. ஃபஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெடு. மார்க்கெடுன்றது யார் சேல் பண்ணுறது? அண்டர் ரைட்டாக சேல் பண்ணுறது. ஸோ அண்டர் ரைட்டாக சேல் பண்ண உடனே அடுத்தது யார் மைனஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அன்மார்க்கெடுன்றது என்னதுன்னா கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் டேரெக்டாக பப்ளிக்கு சேல் பண்ணியிருக்கோன்னா அது என்ன பண்ணிடணும்? you has to give it to the underwriters ஓட பெனிஃபிட்காக கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா, எஸ் கிவன் த கான்ட்ராக்ட், யார்கிட்ட கான்ட்ராக்டை கொடுத்துட்டாங்க? கம்ப்ளீட் அண்டர் எல்லாத்தையுமே யாருக்கிட்ட விற்க சொல்லி கொடுத்துட்டான்? அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவன் ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவன் கொடுத்துட்டான், நீ தான் விற்கணும்னு சொல்லிட்டு. அதையும் மீறி என்ன பண்ணுறான் அந்த கம்பெனி? அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் சில ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு சேல் பண்ணிட்டான். பட் பண்ணால் என்ன பண்ண முடியாது? அந்த பெனிஃபிட்ஸை வந்து கம்பெனியால் ஏற்றுக்க முடியாது. என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். அது யாருக்கு கொடுக்கலாம்? ஒன்லி யூ கேன் கிவ் இட் டு தி அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு மீறி என்ன பண்ண? சர்ப்ளஸ் வந்தால் அகெயின் வி ஹாவ் டு டிவைட் இட் இன் த ரேஷியோ. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மட் ஃபார் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். கிராஸ் லயபிலிட்டி லெஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன் லெஸ் அன்மார்க்கெட் இது ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சர்ப்ளஸ்க்கு போங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெடு போட்டேன் சர்ப்ளஸ் வந்திருக்கு பிரித்து கொடுக்குறேன் பண்ணாதீங்க. அன்மார்க்கெடு அதே மாதிரி என்னென்னா எல்லா அண்டர் ரைட்டர்ஸ்க்குமே என்ன பண்ணிடணும்? பிரித்து கொடுத்துடணும். ஈவன் இஃப் யூ ஹேஸ் அ லயபிலிட்டி ஆர் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ லயபிலிட்டி இருக்கா இல்லையான்லாம் கிடையாது. கம்பெனி என்ன பண்ணும்? ஹி ஹேஸ் டு பி காமன் டு எல்லா அண்டர் ரைட்டர்ஸ்க்குமே யூக்கலாக என்ன பண்ணிவிடுவான்? ஹி வில் ஸ்பிளிட் ஆல் த ஷேர்ஸ் வாட் இஸ் சோல்ட் இன் தி மார்க்கெட். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லா அண்டர் ரைட்டர்ஸ்க்குமே என்ன பண்ணிடணும்? பிரித்து கொடுத்துடணும். எதுக்காக? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம்? சர்ப்ளஸ் என்ன இருக்கோ என்ன பண்ணிக்கலாம்? we can split at the last end. ஸோ கடைசியாக என்ன பண்ணிக்கலாம்? சர்ப்ளஸ் இருந்தால் நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். நடுவில் இங்கே எடுத்துகிட்டு போய் சர்ப்ளஸ் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் பிரிக்க வேண்டாம். கடைசியாக பிரிச்சிங்கன்னா ஒரே தடவையோட சம் முடிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு தடவை சர்ப்ளஸ் போடுவீங்க, திருப்பி அன்மார்க்கெடு போட்டோம்னா அகைன் இஃப் யூ கெட் சர்ப்ளஸ் அகைன் என்ன பண்ணணும்? திருப்பி அந்த சர்ப்ளஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 2 தடவை நம்மளுக்கு ஒர்க் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணிடலாம்? ஸோ லாஸ்ட்டாக அந்த சர்ப்ளஸை போட்டுக்கலாம். ஓகேவா? This one is the format. So first one is the gross liability. So எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா it is 75,000. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது தான் 75,000. then 37,500 again 37,500. ஸோ டோட்டல் எவ்வளோ ஷேர்ஸ் இருந்தது? 1,50,000 ஷேர்ஸ். தென் லெஸ் ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் பண்ணணும்?
we have to subtract the marked. So marked applications question லே கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? 30,000 shares and 15,000 shares, again 30. So if I add this, you will be getting 75,000 shares. So line போட்டுக்கலாமா? So minus பண்ணாங்கன்னா you will be getting 45,000, again 22,500, here 7,500. So minus பண்ணீங்கன்னா you will be getting 75,000. Okay, then less marked க்கு அப்புறம் அடுத்தது என்ன வரணும்? First one marked, next என்னது? Unmarked applications. So unmarkedல வந்து ஒரு சின்ன calculation இருக்கு நம்மளுக்கு. So unmarked எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 45 கொடுத்துருக்காங்க. இந்த 45 என்னோடது 3 பேருக்கு என்ன பண்ண போகிறோம்? அன்மார்க்கடுன்றது கம்பெனி டைரெக்டாக சேல் பண்ணது தான். பட் என்ன பண்ண முடியும்? இதோட பெனிஃபிட்ஸை யார்கிட்ட கொடுக்க முடியும்? கேன் கிவ் இட் டு தி அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 45,000 இன்ட்டு 4, சாரி ஐ திங்க் இன்ட்டு 2 divided by 4. It is 22,500. X, Y. So அதே 45,000 into 1 divided by 4. அதே ratio தான். So அந்த ratioல என்ன பண்ணும்? To split everything. 11,250 shares. Okay. Z. Again 45,000. சேம் தான் வேல்யூ வரும். ஓகேவா? ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரே இது தான். ஸோ 11,250 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துடலாமா? ஏன்னா அண்டர் ரைட்டர்ஸ் கொடுத்தோம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தேவை வரும் தான் ரேஷியோஸை முதலே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் அன்மார்க்டு. So unmarked applications 22,500, again 11,250, here to 11,250. So total unmarked எவ்வளோ? 45,000 shares. So the unmarked ன்றது கம்பெனியோட direct sales to the public. So subtract பண்ணோம்னா you'll be getting 22,500 and here 11,250 and so இங்கே பார்த்தோம்னா என்ன இருக்குது? இவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரேஷியோவில் கொடுத்தது வந்து எவ்வளோ இருக்குது? 11,250 இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா அவனோட லயபிலிட்டியே வந்து 7,500 தான். பட் இவனுக்கு கிடச்சிருக்க பெனிஃபிட் எவ்வளோ? 11,000. ஸோ அப்போ என்னென்னா பெனிஃபிட் சர்ப்ளஸாக போகும் இது. ஓகேவா? சப்ட்ராக்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போது மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 3,750. பிகாஸ் அவனுக்கு வந்திருக்க பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் 11,250. அவனோட லயபிலிட்டியே வந்து 7,500 தான். ஸோ அப்போ இங்கே என்ன வருது? சர்ப்ளஸ். திஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸஸாக வர்றது என்ன சொல்லுவாங்க? சர்ப்ளஸ். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we have to divide it to all the others. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணுங்கள். you will be getting this answer. And less surplus. ஸோ யாரோட சர்ப்ளஸ்? இங்கே இசட்டோட சர்ப்ளஸ் யாருக்கு கொடுக்க போகிறோம்? சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ யாரோட சர்ப்ளஸ்ன்னு பார்த்தா இசட்ஸ் சர்ப்ளஸ். ஸோ இசட்ஸோட சர்ப்ளஸ் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? இங்கே எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ஏன்னா மைனஸ் ஒரு பக்கம் நம்மளுக்கே பார்த்தாலே தெரியுது அவனோட லைபிலிட்டியே வந்து என்னது? 7,500 தான். ஸோ கம்பெனி வந்து அவனோட ரேஷியோவில் பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகுது? ஸோ அதோட வேல்யூ அவனோட பெனிஃபிட் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? அவனோட எக்ஸஸ் ஷேர்ஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸு? 1,50,000னா அந்த கம்பெனி 1,50,000 ஷேர்ஸை வந்து சேல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது
நீ வந்து என்ன பண்ண, நான் நிறைய விற்றுட்டேன் அப்படின்றதுக்காக எக்ஸஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், we can give it to another underwriters who is in liability. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இந்த இசட்டோடது என்ன வராது, என்ன ரேஷியோ வரும்னு பார்த்தீங்கன்னா இன் 2:1 ரேஷியோ. ஏன் அப்படின்னா இசட்டு முடிஞ்சிருச்சு, இசட்டுக்கு இனிமேல் என்ன தேவையில்லை, அவனுக்கான ரேஷியோஸும் அந்த சர்ப்ளஸ் வேல்யூ ஆல்ரெடி சர்ப்ளஸில் போயிட்டுருக்கு. ஸோ திருப்பி நம்ம அவனுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ யார் 2 பேருக்கும் பிரிக்க போகிறோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் மட்டும்தான் பிரிக்க போகிறோம். ஸோ அப்போ அவங்க 2 பேர் ரேஷியோ மட்டும் எடுத்தால் போகிறோம். ஸோ சர்ப்ளஸ் மட்டும் பிரிச்சிடலாமா, சர்ப்ளஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. ஓகேவா. சர்ப்ளஸ் எவ்வளோ இருந்தது, 3,750. ஸோ 3,750 என்ன பண்ணோம், எந்த ரேஷியோவில் பிரிக்கலாம், யாருக்கு கொடுக்க போகிறோம், எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,750 இன்டூ எவ்வளோ வருது, 2:1ன்னு சொல்லியாச்சு. ஸோ 2 divided by 3. ஸோ ஒய்க்கு என்ன வரும், 3,750 இன்டூ 1 divided by 3. ஸோ திருப்பி என்ன பண்ணி என்ன ஆட் பண்ணுறோமோ அதுதான் பாட்டமில் வரணும். ஓகேவா. ஸோ சர்ப்ளஸ் இவனுக்கு கொடுத்தோம்னா இட் இஸ் 2,500. ஸோ அடுத்தது வந்து இந்த 3,7 பிரிக்கும் போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,250. ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா. ஸோ மைனஸ் 2,500 மைனஸ் 1,250. ஸோ இங்கே என்ன வரும் ப்ளஸ், ஏன்னா இதோட அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஷேர் இவனுக்கு வந்ததை வந்து எடுத்து என்ன பண்ணிடுறோம், மீதி இருக்க 2 அண்டர்ரைட்டர்ஸ்க்கு என்ன we have been given to the 2 underwriters. ஸோ இப்போ என்னோட liability பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 20,000 and here 10,000. இங்கே என்னது நெல். ஓகேவா. ஸோ 30,000. ஸோ இங்கே எவ்வளோ வந்திருக்கு நம்மளோட liability 30,000. ஓகே. இந்த 30,000 தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே வந்து நம்ம இங்கே முதலே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்யூடு எவ்வளோ செக், நம்மளோட ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இஷ்யூடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,50,000. ஓகேவா. 1,50,000 ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் ஷேர்ஸ். ஓகே. ஸோ இதில் ரிசீவ்டு எவ்வளோ, ரிசீவ்டு இஸ் 1,20,000 ஷேர்ஸ். கரெக்டா. ஸோ பேலன்ஸ் மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்குது 30. ஸோ திஸ் இஸ் த liability ஆஃப், ஸோ இன்னும் விற்காமல் எவ்வளோ இருக்குது 30,000. ஸோ இந்த 30,000ம் நம்மளுக்கு அங்கே பேலன்ஸ் வந்த 30,000 என்ன இருக்கும், சேமாக இருக்குமா. ஸோ ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற 30,000 நம்மளுக்கு பேலன்ஸில் வந்த 30,000ம் நம்மளுக்கு இங்கே வர அமௌண்ட்டும் என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும். நம்மளுக்கு இங்கே செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக தப்பா. ஏன்னா இந்த டோட்டல் வேல்யூ பண்ணிங்கன்னா திஸ் டோட்டல் அண்ட் திஸ் டோட்டல் வில் பி சேம். liability இங்கே நம்மளுக்கு liability எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். issued minus the received போட்டு எடுத்தோம்னா we can get the liability. Okay. Thank you.